Hi friends, welcome to Aruna's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஷேரன் ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்து காட்ட போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் எவ்ரிவன். குழந்தைங்க கிட்ட நம்ம சாதாரண அவகடோ கொடுத்து சாப்பிட சொன்னால் நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. பிரெட் எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். ஸோ பிரெட்டை வச்சு அவகடோ வச்சு ஒரு சிம்பிளான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அவகடோ எடுத்தாச்சு. நான் நல்லா ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அவகடோவை அப்படி அழகாக கட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ அவகடோவை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது எவ்வளோ தான் வச்சு நான் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஐட்டம் டொமேட்டோஸ். நான் இப்போ சின்ன டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய தக்காளி பழம் கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஜூஸியாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஈஸி நம்ம போடுறதுக்கு. இதை நம்ம டொமேட்டோ பியூரியில் பண்ணுவாங்க சிலர். பட் இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல் இல்லையா? ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிறது. போனால் இந்த அவகடோ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிட்டா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது நம்மளுடைய மெயினான டிஷ் ரெடி. இப்போ நம்ம லெமன் கொஞ்சம் ஒரு ஜூஸ் மாதிரி புழிஞ்சு கொடுத்துக்கிறது தான். ஆல்ரெடி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இப்போ ஸ்க்வீஸ் பண்ண போகிறேன். இப்போது நம்ம அதில் கொஞ்சம் சால்ட் போட போகிறோம். கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் நம்ம சாஃப்டான அவகடா இருந்தால் ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதை மிக்சியில் அடிக்கணும்னாலும் அடிக்கலாம். ஆனால் அதோடைய ஃப்ளேவர் மாறிடும். இது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு நான் ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் கார்லிக்கில். இப்படி போடலாம். இந்த மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா டிப் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியாக நம்ம காலையில் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இப்போது நம்ம ஒரு சைடில் இப்படி பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கு டொமேட்டோ அவகடோலாம் சாப்பிட்றது அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் அது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்கிறனால இப்போ சப்போஸ் தக்காளிலாம் தனியாக வாயில் வந்தால் எடுத்துருவாங்க. ஸோ நான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடிச்சிட்டா நமக்கு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இன்னும் நல்ல டேஸ்டியாக வேணுன்றவங்க ஒரு எக்கு ஸ்க்ராம்பிள் பண்ணி போட்டுட்டு சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஹெல்த்தியான அவகடோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஒரு எக் ஸ்க்ராம்பிளோட ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வித் அவகடோ டொமேட்டோ சாண்ட்விச் ரெடி. இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஸ்ட்ராங், என்ஜாய் யூர் பிரேக்ஃபாஸ்ட். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.